முருகனுக்கு திருவிழா, அக்பருக்கும் இஸ்மாயிலுக்கும் அழைப்பு. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு இதைவிட என்ன உதாரணம் வேண்டும்? இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கே பூஸ்பமா இருக்குல்ல. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை எழில் கொஞ்சம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பண்புலி அப்படிங்கிற அந்த பகுதியில் அமைந்திருக்க திருமலை குமாரசாமி திருக்கோயிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வருது நல்ல முறையில். அப்படி நடத்தப்பட்ட திருவிழாவில் கடந்த 6 நாட்களாக தினமும் திருமலை முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு, ஒரு நாள் சிம்ம வாகனம், ஒரு நாள் வெள்ளி மயில் வாகனம், ஒரு நாள் வெள்ளி சப்பரம்னு ஒவ்வொரு நாளும் விதவிதமான வாகனத்தில் அமர்ந்து திருமலை முருகன் பம்புலியை சுற்றி வந்து அங்கு உள்ள பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு திருமலை முருகன். பண்புலி திருமலை குமாரசாமி திருக்கோயிலில் நடக்கக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து நிறைய மக்கள் வந்து முருகனை தரிசித்து போகிறது வழக்கமாக இருந்துட்டு வருது ஒவ்வொரு வருஷமும். இதில் ஒரு பகுதியாக 7ஆம் நாள் தைப்பூச திருவிழாவை தேவர் சமுதாயம் சார்ந்த மக்கள் வந்து நடத்திட்டு வராங்க. இந்த 7ஆம் நாள் திருவிழா அப்படிங்கிறது சண்முகர் முருகர் எதிர் திசை சேவையும், 9வது நாள் நடக்கிற அந்த திருவிழாவில் தேரோட்டமும், 10வது நாள் தைப்பூசம். இந்த 3 நாட்களும் மிக முக்கியமான திருவிழாக்களாக கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் தென்காசி பண்புலி திருமலை கோயிலில் நடக்கிற அந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதி பேதமும் இல்லை, எல்லாருமே முருகருடைய பக்தர் தாங்க, அவர் முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மிக ஒற்றுமையாகவும் நல்ல முறையிலேயே இந்த திருவிழா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில 7ஆம் நாள் திருவிழா அப்படிங்கிறது தேவர் சமுதாய சார்பில் நடத்தப்படுறதுனால அதை பண்புலி பகுதியில் வசித்து வரக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் திருமலை குமாரசாமி திருக்கோயில் தைப்பூச திருவிழாவுடைய அழைப்புதல அந்த இன்விடேஷனை கொண்டு போய் அவங்களுடைய வீடுகள், கடைகள், அதுக்கப்புறம் பள்ளிவாசல்னு போய் தாம்பூலத்தில் பூ, பழம் இதெல்லாம் திருவிழாக்கான இன்விடேஷனை சேர்த்து அந்த தாம்பூலத்தில் வச்சு, இதுவும் பத்தாதுங்க நம்மளோட ஒற்றுமையை காட்ட அப்படிங்கிறத உணர்த்து விதமா பாசத்தோடையும் மரியாதையோடையும் சால்வையெல்லாம் அணிவிச்சு மரியாதையோடு அழைச்சிருக்காங்க பண்புலியில் வசித்து வரக்கூடிய தேவர் சமுதாய மக்கள். பண்புலி திருமலை குமாரசாமி திருக்கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு திருவிழால மாற்று மத சகோதரர்களை ரொம்ப மரியாதையோடையும் ரொம்ப பாசத்தோடையும் அழைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள மக்கள் சொல்றது, மற்ற ஊரில் யார் வேணாலும் ஜாதி மதத்தை வச்சு அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் எங்கள் பண்புலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான், நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்து மூலமாகவே இவங்க வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. இது ஏதோ இன்னைக்கு நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழாவில் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பண்புலி மக்கள். திருமலை குமாரசாமி திருக்கோயிலில் நடக்கக்கூடிய அந்த தைப்பூச திருவிழாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நீங்கள் லைவ்ல வீட்டில் இருந்தபடியே பார்த்து ரசிக்கிறதுக்கு புதிய எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.